இதான் செய்யலாம். எவனா தப்பு செஞ்சாங்கடா இதெல்லாம் போட்டு அடைப்பாங்களாம். ஏன்னா கம்பியால் வேற நம்மங்கடா ஏழு என்ன இருக்கு உள்ள ஒன்றுமே தெரிய மாட்டுது. ஓடி இருட்டாக இருக்கு. முரட்டு தான் இருக்குல்ல. இதெல்லாம் என்னாண்டே தெரியல. எப்படி கட்டி வச்சிருக்கீங்க? என்னடா மாதிரி இருக்கு. சாஞ்சிரமியோட கோட்டை தான். நம்ம தமிழ்நாடு இறங்கி முடிஞ்சா எதுலையும் ஏறிட்டு அரைமா நிற்போம். அது நம்ம இருக்கிறவோட அரண்மனைன்னு நினைக்கிறேன். என்னங்கடா ஓட்டை மாதிரியா கட்டி வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு. நமக்கெல்லாம் எடிட் பண்ண தெரியாத மக்களே பார்த்துக்குங்க. அப்படியே எடுத்து அப்படியே போடுவேன். மற்றவங்க மாதிரி நமக்கு எடிட் பண்ண தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த அளவுக்கு செல்லை பற்றி ஒன்றும் தெரியாது. அந்த பற்றி செல்ல அளவுக்கு ஆரியா இருக்குன்னு எதுவும் கிடையாது. பாருங்கள், உண்மையாக காமிக்கிறேன். ஏதோ உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை பண்ணுங்க. இது பூரா ஆள் வந்து இது ஒன்று வாங்கி ஓடிருக்கு. இதில் பூரா ஆள் இறங்கி போக வாங்கி ஓடிருக்கு. என்னடா செவரா செவரால் இமயமலையாடா. இதுக்கு என்ன கல்லை கட்டிருக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. இதெல்லாம் என்ன சிமுண்டா இல்லை வீரணுமா? இதெல்லாம் கல்லா பாறையா இல்லை இரும்பா? என்னங்காடா இது வந்து நான் இப்போ இறங்கி வந்தேன். இது ஒரு தூணு நம்ம மேலேருந்து பார்த்தது. இதெல்லாம் சன்னலாக பாருங்கள், நமக்கு அழகாக கட்டி வச்சுருக்கீங்க. அந்த காலத்து இரும்பு கதை. நம்ம இரும்பு கதைன்னாலும் பேர் சொல்லும். முரட்டு தான் இருக்குது. உள்ளே போகலாமா? எவனும் போகல. இருந்தாலும் நம்ம தமிழ்நாடுக்காரனால தைரியமாக போவோம். உரம் சிறைச்சாலை போல மக்களே. என்னங்கடா இதெல்லாம் என்னதுடா? கழுவட்டா இதில் என்ன இருக்குது? இதெல்லாம் என்னான்னு தெரியலையா? இதை அந்த அம்மா யூஸ் பண்ணதா இல்லை இதுக்கப்புறம் வந்தால் யூஸ் பண்ணதான்ட்டு ஒன்றுமே தெரியல. ஆனால் அந்த கல் மட்டும் தெரியுது மக்களே, இந்த அம்மா யூஸ் பண்ணுது அப்படின்ட்டு. சன்னானுங்களானுமா பரவாயில்ல. உன்னோட ஒரு தடவை ஆக்ரா போயிருந்தேன். ஆனால் வெள்ளிக்கிழமை மட்டும் உள்ளே விட மாட்டேன்ட்டாங்க. உள்ளே விடாமல் வெளியவே பார்க்குற மாதிரி சூழ்நிலை போச்சு. அடுத்த வட்டம் ஆக்ரா போனால் பார்ப்போம். எல்லா பேரும் பார்க்காம இருக்க போகிறீங்க. உலகத்தில் நம்ம இதெல்லாம் பெருசுன்னு நினைக்கிறோம். அதெல்லாம் மிகப்பெரிய கண்ணை காட்டி சிறுசுங்க மக்களே. எதுவுமே இந்த உலகத்தில் நம்ம பெருசுன்னு நினைக்கிற விஷயம் போகிறோம் சின்ன சின்னதாக தான் இருக்கும். இந்த அம்மாவோட தங்குறது சாப்பிட்றது தூங்குறது விடுறதுன்னு நினைக்கிறேன். என்னமோ பூரா சன்னலாக இருக்குது. ஆனால் உள்ளே எப்படி இருக்குமோ என்னன்னு தெரில. பா இரும வர நல்லா சளி. தண்ணியை மாற்றி மாற்றி குடிச்சு நல்லா சளி பிடிச்சிக்கிச்சு. மக்களே
இதெல்லாம் செவர்னு கட்டி வச்சுருக்கேன். இதில் ஏறுவோமா? இதில் ஏறி என்ன இருக்குன்னு பார்ப்போம். சளி பிடிச்சி வச்சுறான் நல்லா. என்ன ஒரு உலகமே தெரியுது. என்னங்கடா காடாக இருக்குது. சாஞ்சி பெரிய ஊராகத்தான் இருக்குது. நாங்கள் கூட சின்ன ஊரை நினச்சேன். இவ்வளோ பெரிய ஊராக இருக்குது. இது என்னடா கீழே பார்த்தா தலை சுற்றுது. கீழே வரைக்கும் பாதை இருக்காப்பா. என்னங்காடா கட்டு? எந்த ஆர்டிஸ்டா கட்டுனியா? இது ஒரு ஏரியா. ஒன்றுங்கடா ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தா போல் சுற்றி பார்த்துக்கே இருக்கணும் போல் இருக்கு. நடந்து அந்த காலெலாம் வலிக்குது. இது என்னன்னு தெரியல. இது கல் தானா இல்லை இரும்பா வேறு எதுவுமானு தெரில. ஆமத்தான் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க மாதிரி நல்லவங்கப்பா. இந்த காலத்தில் தான் வாழ்கிறாங்களே போட்டியும் பொறாமையும் பொச்சு காப்பு. இதெல்லாம் எதுக்கு?